ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ரசம் செய்கிறதுக்கு புளி, தக்காளி எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஆனால் 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். நாம் இன்றைக்கி எதை வச்சு செய்ய போகிறோன்னா பச்சை மாங்காய் வச்சு தான் ரசம் செய்ய போகிறோம். இப்போது மாங்காய் சீசன் இருக்கும்போதே இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற பருப்பு ரசம், சாதாரண தக்காளி ரசம் அதை விட இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வாங்க இப்போ இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு பெரிய சைஸில் மாங்காய் இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 1/4 கப்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வர மாதிரி வேக வச்சுக்கோங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது தான் துவரம் பருப்பு நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு நல்ல துவரம் பருப்பு, மாங்காய் எல்லாமே நல்லா கொழிஞ்சு வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. பருப்பு இதுக்கு நல்லா வெந்து வரணும். அப்போ தாங்க இதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் நல்லா கடைஞ்சி விட்டுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காகவே இருக்கும். அதனால் 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலை, இப்போ தான் சேர்த்துட்ருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இது ஒரு சைடு கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ இது நமக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் மிளகு, சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது கருகாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம கொதிக்க வச்சுட்ருக்க அந்த ரசத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனேவே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு சூப்பராக மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம தக்காளி, புளி எதுவுமே நம்ம சேர்க்கலை. சிம்பிளாக மாங்காய், பருப்பு மட்டும் தான் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு வாட்டி நீங்கள் மாங்காய் வாங்கி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.